அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசின் 2024-25க்கான பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த 23ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து தமிழகத்தில் பல பல இடங்களில் திமுக சார்ந்து பல போராட்டங்கள் ஏற்படுத்தினாங்க. எல்லாருமே கேட்டாங்க, ஏங்க அவங்க எப்போ பார்த்தாலுமே பாஜகவை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க, மத்திய அரசை எதிர்த்துட்டு போராடுறாங்க, கோ பேக் மோடின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அதற்கான உண்மையான காரணமும் இருக்குங்க. முன்னொரு காலத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது எப்பயுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் அட்லீஸ்ட் ஒரு திருக்குறள் சொல்லினாச்சும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனாச்சும் கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஆனால் இந்த 2024-25க்கான பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற ஒரு வார்த்தை கூட அந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே இடம் வரலைங்க. அதுதான் ரொம்ப வேதனை அளிக்கிற விஷயமா இருக்குது. நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாநிலங்களில் ஹைலி கான்ட்ரிபியூஷனான ஒரு மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தாங்க இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான ஒரு சலுகையும் ஒன்றிய அரசிலிருந்து பெறப்படாதது தான் மிகுந்த வேதனை அளிக்கும் விஷயமா இருக்குது. ஆனால் இந்த முறை அவங்க எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் தாக்கல் பண்ணுற முதல் பட்ஜெட் இது அனைவர் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்குங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது, நீ எனக்கு ஓட்டு போடல, நீ எனக்கு 0 சீட் கொடுத்துருக்க, அதனால நான் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தாங்க இந்த ஒன்றிய அரசு செயல்படுறதுன்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களே, இந்த முறை பிஜேபி ஒரு தனிப்பெரும் ஆண்மையாக ஆட்சி அமைக்க முடியல. அது ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுடைய சப்போர்ட்டில் தாங்க அது அந்த கட்சி இந்த முறை ஆட்சியை அமைச்சிருக்காங்க சொல்ல முடியும். குறிப்பாக நீங்கள் அந்த பட்ஜெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கிட்டத்தட்ட அவ்வளவு கோடிகளை ஒதுக்கியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீகாரில் 60,000 கோடி அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திர மாநிலத்துக்கு கிட்டத்தட்ட 15,000 கோடிங்க அதை அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆந்திரா போன்ற பகுதியில் இப்போ தான் அமராவதி என்ற ஒரு மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு அவங்க அந்த மாநிலத்தை கொஞ்சம் வளர்ச்சி பாதை கொண்டு போகிறாங்க. அதனால் அந்த ஒரு இன்னொரு மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டது வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டதில் எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து நீங்கள் அதிகப்படியான வசூலை செஞ்சுட்டு நீங்கள் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நலத்திட்டமே கொடுக்கல. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிற 2 நாட்களுக்கு முன்னாடி மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் அவர்கள் இணையதள வாயிலாக தமிழ்நாட்டிற்கு என்னென்ன திட்டங்கள் தேவைன்னு சொல்லி அதை தெரியப்படுத்தியும் அதிலிருந்து ஒரு திட்டம் கூட அதில் வரலன்னு தான் ரொம்ப வேதனை அளிக்குது. நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா பீகாரில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஃப்ளட்டு வரக்கூடாதுன்னு என்பதற்காக 11,500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்படி ஃப்ளட்டே வரக்கூடாது. ஆனால் இங்கே சென்னையில் ஃப்ளட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதுக்கு ஒன்றிய அரசிலிருந்து ₹1 கூட வரலைங்க. அதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சொந்தங்கள் அனைவருமே பரவலாக போராட்டம் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் குறிப்பாக இந்த ஃப்ளட்டு வரக்கூடாது என்பதற்காக 11,500 கோடி. அப்புறம் 4 ஹைவே வருதுங்க. அவங்க சிட்டியை சுற்றி 4 ஹைவே, அதுக்கு 26,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு தெர்மல் பிளான்ட் ஒரு பிளான்ட் ஒன்று வருது, அதுக்கு 21,400 கோடி. இந்த 4 திட்டங்களை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58,900 கோடி வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒடிசா பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் பல்வேறு பகுதியை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இன்னும் டெவலப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராவுக்கு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லைங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பல நாட்களாக இந்த மாதிரி சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்காண்டி நம்ம நிதி கேட்டிருக்கோம். அதுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதே மாதிரி மதுரை பகுதியில் மெட்ரோ உருவாக்கணும்னு சொல்லி அதுக்கும் கேட்டிருக்கோம், அதுக்கும் வரல. அவங்க கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுக்கு அறிவித்த ஒரே ஒரு நல்ல திட்டம் என்னென்னா எய்ம்ஸ் தாங்க. ஆனால் அந்த எய்ம்ஸ் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும். இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நான் ஒரு தனி கட்சி வச்சுருக்கேன்னா வச்சுக்கோங்களேன், நான் தேர்தலில் சந்திக்கிறது என்னோடய தனிப்பட்ட விருப்பு அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நான் வெற்றி அடைஞ்சேன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் நான் தான் தலைவனு, ஓட்டு போடாத மக்களுக்கும் நான் தான் தலைவனு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த மைனாரிட்டி மோடி ஆட்சி நீங்கள் நல்லா நினச்சி பாருங்களேன், எனக்கு ஓட்டு போடலைன்னா எனக்கு எதுவுமே கிடைக்காது, நான் உங்களுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் செய்வேங்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட இதில் அவங்க செய்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு அரசு ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு போகும். ஆனால் அது நிச்சயம் கிடையாதுங்க. நீங்கள் உதாரணமாக எடுத்து பாருங்களேன், நேற்று என்னோட பைக் சர்வீஸ் விட்டேங்க. சாதாரணமாக ஒரு 2 இண்டிகேட்டர் மாற்றினேன். அதோட அடக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 370 ரூபா வருது. ஆனால் அதோட நான் ஜிஎஸ்டியோட பார்த்தீங்கன்னா எனக்கு 440 ரூபா வந்துடுது. அப்போ ஒரு சராசரியான இந்திய குடிமகனான நான் காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷில் இருந்து நைட்டு படுக்கிற
அந்த பில்லோ கவர் வரையும் எல்லாத்துக்கும் நான் ஜிஎஸ்டி வரி நான் செலுத்துறேன். ஆனால் எனக்கு வரல திட்டங்கள் வந்து எதுவுமே வரலைன்னா நாங்கள் கேள்வி கேட்க தாங்க செய்வோம். இதுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து பெரிய ஆளு சிறியாலாம் இல்லை. நான் வந்து ஒரு இந்திய குடிமகனாக வந்து நான் டேக்ஸ் பே பண்ணுறேன். அப்போ எனக்கான அந்த டேக்ஸ் எப்படி எனக்கு வருது அதை நான் தெரிஞ்சுக்கணும்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிக டேக்ஸ் பே பண்ணுற மாநிலங்களில் வந்து தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இந்த மாதிரி பல மாநிலங்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட வகையில் வந்து ரொம்ப அதிகப்படியான ஒன்றிய அரசுக்கு வந்து வருவாய் வருதுன்னா அது நம்ம ஸ்டேட்டில் இருந்தனா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டுக்கு எந்த விதமான ஒரு திட்டமே வராது. இதுதான் எல்லா சைடும் வந்து நம்ம போராடுறோம். நீங்கள் இப்போனாச்சும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணால் அதை ஒரு சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட மோட்டிவ் என்ன இருக்குது, அதை படிங்க. நீங்கள் அந்த ஃபுல் ஸ்பீச் உங்களால் கேட்க முடியலையா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க பேசுகிறது கேட்க முடியல, அடுத்த நாள் வந்து ஏதோ ஒரு நாளிதழ் வாங்க. அதில் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட என்னென்ன அறிவிச்சிருக்காங்க எல்லாரோட பட்டியலுமே அதில் வரும். நீங்களும் பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் நான் பேசலைங்க, ஓட்டு போட்ட எல்லாத்துக்குமானது தான். நீங்கள் பிஜேபியில் இருக்கிறவங்களே யோசிச்சு பாருங்களேன். என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குன்னு இந்த பட்ஜெட்டை வச்சு நீங்களே மனசார யோசிச்சு பாருங்கள். இது சரியா, இது போன்று இருந்தால். ஆனால் நீங்கள் லாஸ்ட் எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10 to 12% கிட்ட சம்திங் வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கியிருக்கு. அப்போ அப்படி ஓட்டு போட்ட மக்களுக்கு கூட நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கணும்ல. இங்கே வந்து எந்த விதமான திட்டமுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க, மக்களுக்கு எந்த விதமான நல்லதும் பண்ண மாட்டீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சியை மட்டும் பிடிக்கணும்னா எப்படியே முடியும்? நீங்கள் எந்த காலத்துலேயும் வந்து நீங்கள் வந்து தமிழகத்தை வந்து கைப்பற்றவே முடியாது. ஏன்னா அப்படி தான் உங்களோட செயல்பாடுகளும் இருக்குது. ஒரு தமிழ்நாடு அரசோட ஒரு இணக்கமாக இருக்க முடியல. எல்லாமே இத்தனைக்கும் வந்து நம்ம திராவிட மாடலோட முதல்வர் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது வந்து அவர் ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்கணும். அவர் அங்கே இருந்து அந்த பட்ஜெட் தாக்கல் முடிஞ்சோன்னா அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஆனால் அவர் வந்து இங்கே போராட்ட களத்தில் இருந்து மக்களுக்காக போராடுறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களே. இனிமேலாச்சும் இந்த பிஜேபியோட அதை பற்றி உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம்.